அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அமைதி கலாச்சாரத்தை திரு அவை எப்போதும் ஊக்குவிக்கிறது. மோதல்களுக்கு மத்தியிலும் மனத்தாழ்மை, சேவை மற்றும் மனித மாண்பிற்கு மரியாதை செலுத்தும் செயல்கள் வீரர்களுக்கு தேவை என்று உரோமையிலுள்ள புனித பவுல் பெருங்கோவிலில் நிகழ்ந்த திருப்பலியின் மறையுரை ஒன்றில் கூறினார். கர்தினால் பரோலின் திரு அவை எப்போதும் அமைதியை ஆதரிக்கிறது என்றும், இது பலவீனமான அல்லது நடைமுறைக்கு மாறான அமைதி அல்ல, மாறாக நீதி, திறந்த உரையாடல் மற்றும் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலம் பொறுமையாக கட்டமைக்கப்பட்ட ஒன்று என்று கூறினார். திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின் இத்தாலியின் இராணுவ கத்தோலிக்க திரு அவை நிர்வாகத்தின் 100வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமையன்று உரோமையிலுள்ள புனித பவுல் பெருங்கோவிலில் நிகழ்ந்த திருப்பலியின் மறையுரையில் இவ்வாறு கூறினார். கர்தினால் பரோலின் தனது மறையுரையில் அமைதிக்காக இறைவேண்டல் செய்த கர்தினால் பரோலின் அவர்கள், இயேசு ஆண்டவர் ஆயுதங்களை மௌனமாக்கி மனிதகுலத்தை ஒப்புரவுக்கு உள்ளாக்கட்டும் என்று குறிப்பிட்டார். சுவாசிப்பதற்கான இடம், தெளிந்த தேர்தலுக்கான இடம் என இராணுவ வீரர்களுக்கு உதவும் ஆன்மீக வழிகாட்டிகளின் பங்கை எடுத்துரைத்த கர்தினால், மோதல்களுக்கு மத்தியிலும் மனத்தாழ்மை, சேவை மற்றும் மனித மாண்பிற்கு மரியாதை செலுத்தும் செயல்கள் வீரர்களுக்கு தேவை என்று எடுத்துக்காட்டினார். நீதி, உரையாடல் மற்றும் அறநெறிமுறை பொறுப்பை அடிப்படையாக கொண்ட அமைதி கலாச்சாரத்தை திரு அவை எப்போதும் ஊக்குவிக்கிறது என்பதை வலியுறுத்திய கர்தினால், சிலுவையை அனைத்து கிறிஸ்தவ அதிகாரங்களின் முன்மாதிரி என்று அழைத்தார். இத்தாலியின் இராணுவ கத்தோலிக்க திரு அவை நிர்வாகம் இராணுவ உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆன்மீக ஆதரவை வழங்குவதற்காக 1926 இல் நிறுவப்பட்டது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.